சென்னை செல்லும் ரயில். செப்டம்பர் 21, 2025. கதை எண் 1544, 1544. இல்லாதவன். முன்கதை 1543 இணைந்தது. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறது. பரவாயில்ல. செய்கிற தியானம், புல்லாங்குழல் பிராக்டிஸு, எழுத்து, ஜென் கதைகள் எல்லாம் ஒரு எஃபெக்ட் கொடுக்கத்தான் செய்கிறது. நல்ல சூடு தான். சும்மா சுர் என்று விரல்களை சுட்டது. அவரும் ஆடி போய்விட்டார். 2 வாரமாக பார்க்கிறேன் சார். வாழ்க்கையிலேயே முதல் முறை இப்படி ஆகிறது என்றார். எனக்கும் முதல் முறைதான் என்று பதில் சொல்லவில்லை. போன கதை எழுதி கொண்டிருக்கும் போதுதான் அது நடந்தது. 1543. மேலே சுட சுட சூப் கொட்டிவிட்டது. கை சுட்டதை விட அடடா எழுத்து கரைந்து மறைந்து விடுமே என்றும் பதறினேன். அவர் நீல நிற யூனிஃபார்ம் அணிந்த சர்வர். சடன் பிரேக் போட்டாங்க சார் என்று நிற்காமல் போனவர் திரும்பி வந்த பிறகு சொன்னார். அவரிடம் ஒரு சிறு கோபத்தை கூட காட்டவில்லை. என்னிடம் அது இல்லாததே காரணமாக இருக்க வேண்டும். ஏங்க வேற யாராவது இருந்திருந்தா என்று சிரித்தேன். அவர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வரத்தான் சார் போனேன், இந்தாங்க என்றார். முழங்கால், கைவிரல்கள், இதைவிட முதலில் ஆலமர கதையைத்தான் காப்பாற்ற இறங்கினேன். சின்ன கோப பொறிகளை எப்படி அணைத்து பழகிறோம் என்பதுதான் அம்மாவின் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மீட்டர் போல மனதில் எமோஷனல் பேலன்ஸை அளந்து சொல்கிறது போல.